என்னங்க ஆச்சு? ஐயா, அன்னைக்கு நான் உங்களை பார்த்தபோது ஆரோக்கியமா இருந்தீங்களே, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? தினமும் கடவுள் மந்திரம் சொல்ற இந்த வாயால ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்பா. அதுக்கான தண்டனை தான்பா இது. என்னங்க ஐயா சொல்றீங்க? தம்பி சிவா, உங்ககிட்ட நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன்பா. ஏன்ட்ட போய் சொன்னீங்களா? அப்ப உங்களுக்கு என் குடும்பம் எங்க இருக்குங்கிறது தெரியுமா? நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் அவன் சொன்னதுலயே உன்னை எனக்கு காட்டிட்டான்ப்பா. சிவா, ஐயா ஐயா ஐயா, மன்னிச்சிடுப்பா. நான் உங்களை மன்னிக்கிறதுல இருக்கட்டும், என் குடும்பம் எங்க இருக்குங்கிறது தெரியும் சொன்னீங்களே, என் குடும்பம் எங்க இருக்கு சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு நீ உன் குடும்பத்தை தேடிட்டு என்கிட்ட வந்த, அப்போ உன் கூடவே வந்த ஒரு பொண்ணு புருஷன் இருக்காரா இல்லையான்னு வந்ததே. ஆமா, வினோதினி என் கூட வந்தாங்க. அவங்களுக்கு என்ன? தம்பி சிவா, உன் ரேகையும் அந்த பொண்ணோட ரேகையும் வச்சு நாடி பார்த்து கணிச்சதில்ல, இந்த ஜென்மத்தில் நீங்கள் 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்னு நாடி சொல்லுதுப்பா. இது வரைக்கும் நான் நாடி பார்த்து சொன்னதில் எந்த வாக்கும் தப்புனது இல்லைப்பா. அப்படி பார்த்தா அன்னைக்கு உன் கூட வந்தது தான் உன் மனைவியாக இருக்கணும். இந்த உண்மையை நான் அன்றைக்கே மந்திரமூர்த்தி ஐயா கிட்ட சொல்லிட்டேன். அதை அவர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் அவர் ஆண்டவங்கிட்ட போயிட்டார். நான் உங்களை பாக்குறதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட வந்தேன். அப்பவே நீங்க இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிக்கலாமா? ஏன் மறைச்சிங்க? அப்போ சூழ்நிலை அந்த மாதிரிப்பா. அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு தண்டனை தான் இது. இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்காதுப்பா. வினோதினி என் மனைவி. வினோதினி தான் என் மனைவி. சிவா, இது என்னோட கணிப்பு தான். ஆனால் அதே சமயம் இதை நீ தான் முழுமையாக உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு பாருப்பா. அதுக்காக அவசரப்பட்டு இப்போவே அவங்க முன்னாடி போய் நீ தான் அவங்க காணாம போன புருஷன்னு சொல்லிடாத. ஏங்கய்யா? ஒருவேளை என் கணிப்பில் சின்னதாக தப்பு இருந்தாலும் அது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கிடும்பா. இல்லைங்கய்யா, நீங்க சொல்றதா உண்மையா இருக்கணும். வினோதினி நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு தோணிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி தோணுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அதுதான் காரணம் படுது. வினோதினி என் மனைவி. வினோதினி என் மனைவி. ஐயா, 12 வருஷமா நான் தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த என் குடும்பத்தை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவா, நீ என்னை மன்னிச்சா அதுவே எனக்கு போதும்பா.